இருக்கும் பாடி, உடம்பு கொஞ்சம் பருத்த உடல்வாக இருக்கும். இந்த பருத்த உடல்வாகுங்கிறது இந்த 4வது பாவத்துடைய காரகம். ஏன்னா உடல்வாகுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க 12 பாவத்தோட லிங்க் பண்ணி பேசலாம். அதே மாதிரிதான் பாருங்க, நீங்க பயன்படுத்துவோம் சார், நம்ம கம்பி தான் பயன்படுத்தும். விளையும் பொருள், அதாவது ஒயர் வந்து சுத்தி வைக்கலாம் இல்லையா, சுத்தி வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே 3வது பாவம் தான். இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம் அப்படியே. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, ஒரு உயிரினை உருவாக்கும் சக்திங்கிறது எந்த பாவம்? 5வது. மலட்டுத்தன்மைங்கிறது எந்த பாவமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4வது பாவத்துக்கு மலட்டுத்தன்மைன்னு பேர். ஓகேங்களா? 4வது பாவம் என்பது மலட்டுத்தன்மை. இயற்கை அப்படிங்கிறது 5வது வீடு, செயற்கை என்பது 4வது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துடைய, அதே மாதிரி ஒருவரோடு சேர்ந்திருத்தல் என்பது 7வது வீடு, தனிமை என்பது 6வது வீடு. அப்ப டைவர்ஸ் அப்படிங்கிறது எந்த பாவமா இருக்கும்? 6. திருமணம்ங்கிறது 7வது வீடு, டைவர்ஸ்ங்கிறது 6வது. ஓகேங்களா? அதே மாதிரி உத்தியோகம்ங்கிறது 6வது. உத்தியோகம் இல்லைங்கிறது எந்த பாவம்? 5வது வீடு. எல்லாம் 6க்கு 12வது வீடா போகுது இல்லையா? 2வது வீடு அந்த பாவத்துக்கு கெடுக்கும் சார், அந்த பாவத்தோட காரகம். ஓகேங்களா? அதாவது இந்த 5வது வீட்டோட காரகம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6வது வீட்டோட காரகத்தை மொத்தமா எழுதிட்டு இல்லைன்னு போட்டீங்க போச்சு, அவ்வளவுதான். நோய், அதாவது இல்லை, வழக்கில்லை, மற்றவரை வீழ்த்தாம மற்றவர்கிட்ட சந்தோஷமாக இருத்தல். ஓகேங்களா? அது 5வது வீடு. மற்றவரை வெற்றி கொள்ளாம மற்றவர் அரவணைத்து செல்லுதல் 5வது வீடு. அதனாலதான் விளையாட்டு, பொழுதுபோக்கு, அப்புறம் வந்து இந்த காதல், இதெல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா ஒரு டாமினேஷன் இல்லாம ஒருவருக்கு ஒரு அன்பா பழக்கிற மாதிரி தானே இருக்கு. இந்த அன்பு, பண்பு, பாசம், நேசம், இது எல்லாமே 5வது வீட்டுல வந்துடும். 6வது வீடுங்கிறது டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது, கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அது இந்த 12 பாவத்தை எழுதிட்ட பிறகு உங்களுக்கு அந்த லாஜிக் நான் சொல்லி கொடுத்துருவேன் நான். ஓகேங்களா? சரி சார், அந்த இது ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம். அந்த புக்கு கொடுத்தோம்னா அந்த கணக்கு ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டு சாரே வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கா? சரி, புக்கு நாளைக்கும் கொண்டாட மீண்டும் நானு. இது தேரி, இது பிராக்டிகலா. சரி சரி. எங்க இன்ஸ்டியூட்ல சாப்பாடு போடுறோம். அது இல்ல எங்ககிட்ட.
இல்ல இது பைசா கொடுத்து வாங்கி இல்ல வேண்டாம் நமக்கு வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்ன்ற மாணவருடைய அந்த தாக்கமும் குறைஞ்சி போயிடும். அது கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். இல்லைன்னா இன்னும் 2 பேர் கூட அடுத்த வரலாம். இப்போ நடத்தக்கூடிய மணி சாரியா கூட வெளியே இருக்கேன். அதனால பரவாயில்ல, நீங்க நடத்துங்க, நான் பார்த்துக்கிறேன். அதனால இந்த புக்கு ஐயா ஒரு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த மாதிரி நாங்க மாநாடு நடத்துறோம். இது வரைக்கும் 8 மாநாடு நடத்திருக்கோம். அதுல 7வது ஆண்டு மலர் மட்டும் தான் சேல்ஸுக்கு இருக்கு. நடக்கிற மாநாட்டில் நாமளும் கலந்துருக்கோம். நிச்சயமா அவரோட போய் மாதிரி நிச்சயமா அதுல வந்து நீங்க இந்த மாநாட்டுல பிராக்டிக்கல் இது, அதாவது என்னன்னா இதெல்லாம் என்னுடைய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். இதுல கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இதுல ஆர்டிக்கல் எழுதினவங்க ஃபுல்லாவே என்னுடைய மாணவர்கள் தான். அவங்க வழியா சொல்லும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். சில பேருக்கு நான் கிளாஸ் எடுப்பேன், அது புரியாது போது என்ன பண்ணுவாங்கன்னா, நானே என்ன சொல்லுவேன்னா, நான் நடத்துறது உங்களுக்கு சொல்றது புரியாது சார், பக்கத்துல நீங்க அவர் வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவர் என்ன விட உங்களுக்கு நல்லா புரிய வைப்பார். அப்புறம் போய் அந்த மாணவர் போவாரு, அவர் நல்லாவே சொல்லி தருவார். காரணம் என்னன்னா, நான் சில நேரத்துல வேகமா போயிடுவேன், அவருக்கு புரியாது. அந்த மாணவர்கிட்ட ஒருவருக்கு ஒரே ஏஜ் ஒரே குரூப்ல இருக்கிறவங்க பேசும்போது அவங்க ஈஸியா புரியும். அவங்களுடைய கட்டுரைகள் இதுல இருக்கும். இது வந்து மார்க்கெட்ல வெளியே எங்க கிடைக்காது. இப்ப இந்த புக்கு நீங்க போனீங்கன்னா வெளியில மார்க்கெட்ல கிடைக்கும், கிரீட் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கலாம் இது. ஆனா இந்த புக்கு வந்து மார்க்கெட்ல எங்க கிடைக்காது. இது மாணவர்களுக்கு மட்டும். ஏன்னா இது வந்து குறைந்த ஒரு வருஷத்துக்கு 2000 காப்பி தான் நாங்க அந்த ஃபங்க்ஷன்ல வெளியிடுவோம். அப்போ அது வெளியிடுறதால வரக்கூடியது. இது வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். ரேட் வந்து 150 rupees. இதுல வந்து ஒரு 50 ஜாதகத்தோட பிராக்டிக்கல் இதுவும் இருக்கும். அதாவது நம்ம தியரிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னா, தியரிங்கிறது நம்ம கோட்பாடுகளை வச்சு சொல்லுவோம். பிராக்டிக்கல் என்பது நடைமுறையில் அதை பயன்படுத்தும் போது தான் தெரியும் அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு. ஓகேங்களா? தியரிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பைக் வாங்கும்போது சொல்லுவாங்க அவங்க 118 பர் கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா 118 கிலோமீட்டர் போகுமா. இன்னும் கிறுக்குத்தனமான சில பேர் சொல்லுவாங்க 118.5. என்ன சார்? ரொம்ப ரூபாய் தான் ஒண்ணு. ஆனா நீங்க ஓட்டி பாத்தீங்கன்னா 60 தான் வரும், 50 தான் வரும். உடனே போய் நம்ம கேட்போம், இல்ல சார் 60 தான் சார். அப்படியா? இல்ல வருமே சார், நல்லா வருமே சார், ஒரு 70-80 வருமே. இது 118 இல்ல 118 வரும். ரோடு வந்து பள்ளம் இருக்கக்கூடாது, மேடு இருக்கக்கூடாது, பிரேக் பிடிக்கக்கூடாது, சிக்னல் இருக்கக்கூடாது. 118 கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்து ஸ்பீடாமீட்டர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகரக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 100 கிலோமீட்டர் வேகத்துல போனோம் சார், நீங்க இல்லை 70 கிலோமீட்டர் வேகத்துல போனோம் சார், 50 கிலோமீட்டர் வேகத்துல போனோம், ஏர்லாம் கரெக்டா இருக்கணும். அதோட நீங்க எல்லாம் கரெக்டா வச்சு வரும்போது நான் எங்க ஓட்டு போனீங்க சார்? வடபழனியில நிறைய பிரேக் ஓட்டிக்கலாம் சார். இல்ல சார் நான் வந்து ஓஎம்ஆர்ல வந்து அங்கங்க ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்குங்க சார். அப்ப என்ன பண்ண சார்? ஒண்ணு பண்ணுங்க, ரோடு ஃபுல்லா டைல்ஸ் ஓட்டிடுங்க, பாண்டிச்சேரிக்கு டைல்ஸ் ஓட்டிடுங்க, அப்ப ஓட்டி பாருங்க வருன்னுவான் சார். அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல்ல வரும்போது நடைமுறை சிக்கல்கள் வரும். இந்த பிராக்டிக்கல் நடைமுறை சிக்கல்கள் தான் அந்த புக்ல கொடுத்துருக்கும். அது வேறன்றங்க நீங்க வாங்கிக்கலாம். என்னங்க சார்? ஜாதக ஆய்வு மாதிரி இருக்கு ஆக்சுவலா.
பிராக்டிக்கல் வரும்போது அது நடைமுறைகள் இல்ல அவர் சால்ட்டே கொடுத்துருங்க. அவர்கிட்ட இல்ல நீங்களும் ஆயிடுங்க சார். உங்களுக்கு நீங்க கலெக்ஷன் பண்ணி நீங்க மொத்தமா கொடுத்தா போதும் எனக்கு. தனி மனித பேஜ் நம்பர் பார்த்தோம். பிராக்டிகலாக நான் சொல்லி கொடுத்துறேன். இதை பேஜ் நம்பர் 24வது பக்கத்துல போட்டிருக்கோம் சார். பாருங்க 24வது பக்கத்துல ஒவ்வொரு கிரகத்தோடைய அந்த சப்ளாடோடைய அளவு எவ்வளவுன்னு போட்டிருக்கோம் சார். கேதுன்னா 46 40, சுக்கிரன்னா 2 டிகிரி இருக்கா சார். சூரியனா 40, அதாவது 24வது பக்கம் மொத்தத்தில் 13 மினிட் வரும் இல்லையா. நம்ம கணக்கு போட்டதோட இது சார். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கிரகம் இப்ப மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். மேஷத்துல புதன் கிரகம் 4 டிகிரி 40 மினிட்ல இருக்கு. இப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கும். இது மேஷ ராசி. மேஷத்துல 4 டிகிரி 40 மினிட்ல இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேஷத்தை 30 பகுதியா பிரிச்சு இந்த 30 பகுதியில 4வது பகுதிக்கும் 5வது பகுதிக்கும் இடையில இருக்கிற பகுதியில புதன் இருக்காரு. கரெக்டா? 4வது பகுதிக்கும் 5வது பகுதிக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா. 1 2 3 4 பிரிக்கும் போது 30 பிரிக்கும் போது இந்த 4வது பகுதி இந்த இடத்துல புதன் இருக்காருன்னு சொல்லுவோம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 4வது பகுதிக்கும் 5வது பகுதிக்கும் இடையில 60 டிவிஷனா பிரிச்சு அதுல 40வது டிவிஷன்ல புதன் இருக்கிறாரு. புரியுதா சார்? அதாவது பெரம்பூருங்கிற இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, சென்னையில் இருக்கு. ஆனா சென்னை ஃபுல்லா பெரம்பூர் இல்ல. ஓகேங்களா? பெரம்பூர் சென்னையில இருந்து சென்னையோட வடக்கு பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மொத்தம் இந்தியா. இந்த 4ங்கிறது சென்னை, 40ங்கிறது சென்னைக்குள்ள டிவிஷன். இதுக்கப்புறம் மினிட்னு இருக்கும். இது மினிட்டுக்கு அப்புறம் செகண்ட்னு இருக்கும். 50 செகண்ட் போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 60 பகுதியா பிரிச்சு அதுல 50வது பகுதியில புதன் இருக்கு. இப்ப இந்த புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு சார் சொல்ல முடியுமா யாருன்னா? இந்த புதன் மேஷத்துல 4 டிகிரில இருக்கு. அப்படின்னா எந்த நட்சத்திரத்துல இருக்கு? அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப என்ன சாரத்துல இருக்கு? கேதுவோட சாரத்துல இருக்கு. புதன் கேதுவோட சாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இது நட்சத்திரம். புதன் கேதுவின் நட்சத்திரத்தில் உள்ளார். இது எந்த உபநட்சத்திரம் அப்படின்னு பாக்கிறதுக்கு, இந்த கேது நட்சத்திரம் 13 டிகிரியில எப்படி பிரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேதுவுக்கு. கேதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி 46 40 தான் கேதுவோட ஏரியா. இது கேது அதாவது 0ல இருந்து 46 40 வரைக்கும் கேதுவோட நட்சத்திரம், கேதுவோட உபநட்சத்திரம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அளவு இல்லைன்னு பாத்தீங்கன்னா 2 டிகிரி 6 மினிட் 40 செகண்ட் கேது. இது மொத்தத்தையும் கூட்டினா 4 வருமா? 4 வராது. அதனால இந்த சுக்கிரனுடைய டிவிஷனை தாண்டி தான் இருக்கார். அப்ப சூரியன் 0 டிகிரி 40 மினிட்
அப்ப கேது சூரியன் டிகிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 டிகிரி வரல. மொத்தத்தையும் கூட்டுங்க தோராயமா 80ன்னு வரும். 80ன்னு வந்தா என்ன பண்றீங்கன்னா 20ன்னு போட்டுட்டு இங்க 1 போட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா இது 60 சேர்ந்தது 1ன்னு அர்த்தம். இப்போ 60ஆல கழிச்சுட்டு மீன் 1 போட்டீங்கன்னா இங்க 13 மீன் 1 எவ்வளோ 9 93 இருக்கு இல்லையா? இதை 33 ஆக்கிட்டு இங்க 1 போட்டீங்கன்னா 3 டிகிரி இவ்வளவுதான் வருது. ஆயிட்டா சாரி 3 8 1 9 என்னங்க சார்? சாரி 2 13 20. அப்ப இங்க 0 0ன்னு போட்டுருங்க, 40ன்னு போட்டுங்க, இங்க வந்து 4ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? என்னங்க சார்? 4 40 வந்துச்சு. சரி 4 20ன்னு போட்டுருங்க. எதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன்? அப்ப எங்க இருக்கு, எந்த ஏரியாவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேது சூரியன்ல இருக்கு. இது இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு வந்தா உங்களுக்கு வயசாயிடும், ஜாதகம் பாக்குறவங்களுக்கு வயசாயிடும். அதனால என்ன, இதுக்கு டேபிள் மாதிரி இங்க போட்டிருக்கோம். மேஷத்துல நேரா போங்க. 4 20 50க்கு என்ன இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 33வது பக்கம் சார். பேஜ் நம்பர் 33வது பக்கத்துல அதாவது 4:40 வரைக்கும், அதாவது 3 டிகிரில இருந்து, சாரி 4 டிகிரில இருந்து, சாரி இது 3:40 தான் சார். சரி சரி 3:40 தான். சரி 3:20 வச்சுக்கோங்க. இதை 3:20 வச்சுக்கோங்க. எதுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். 3 டிகிரில இருந்து 3:40 வரைக்கும் கேது சூரியனுடைய ஏரியா. அப்ப இந்த இது என்ன பேண்டில் இருக்குன்னா கேதுவோட நட்சத்திரத்துல சூரியனுடைய